வணக்கம், நான் உங்கள் சங்கவி. 2024ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 30ஆம் தேதிக்கான காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினமும் முக்கியமான ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றேன். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதம் தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்ன விடயம் தான் அந்த கடிதத்தில் இருக்கின்றது என்றதை இந்த காணொலியை பார்க்க போகின்றோம். அதனையும் விட இந்த அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பாக ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதங்களை மீளவுமாக கொண்டு வந்து ஒப்படைக்கும்படியாகவும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஒரு சில சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே அவை தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம். அதனையும் விட முக்கியமான ஒரு விடயம், வடபகுதியிலே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம், இந்த மதுபான சாலைகளுக்கான உரிமங்கள் வழங்கப்பட்டது தொடர்பான ஒரு விடயம். அதுவும் அது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டது என்கின்ற அந்த ஒரு விடயம் தான். ஆகவே அது பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம். ஆகவே இவற்றை தெளிவாகவே இந்த காணொலியில் பார்க்கலாம். என்னுடைய காணொலி தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சங்கவிதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து இணைந்து கொள்வதனூடாக உங்களால் உடனுக்குடன் என்னுடைய அனைத்து காணொலிகளையுமே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் முதலாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம். அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்ருகுமார் திசுநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியில இருந்து அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னராக ஏகப்பட்ட மாற்றங்களை நாட்டிலே நிகழ்த்தி கொண்டு வருகின்றார். அவை அனைத்தையுமே நான் காணொலிகளாக பதிவேற்றிக் கொண்டே வருகின்றேன். அவர் பிரச்சாரத்தின் பொழுது சொல்லிடக்கூடிய ஒரு விடயம், இந்த அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்பது அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த சலுகைகள் என்பது பாதியளவாக குறைக்கப்படும். தான் ஜனாதிபதியாக வந்தால் பாதியளவாக குறைப்பேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கியிருந்தார். காரணம், மக்களினுடைய வரிப்பணத்தில் இருந்துதான் அவர்களுக்கான இந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை இல்லை என்கின்ற சமயத்தில் அந்த சலுகைகள் எதுவுமே அவர்களுக்கும் போக தேவையில்லை, அதாவது அரசியல்வாதிகளுக்கு போக தேவையில்லை. அதன் நிமித்தமாக அவர்களுடைய சலுகைகள் பாதியளவாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த கடிதம் சர்ச்சையானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதிலே ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையானது தன்னுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் சரி, தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் தனக்கு பாதுகாவலர்கள் தேவை அப்படின்னு சொல்லி கோரியிருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், முன்னாள் ஜனாதிபதி, ஆகவே அவருக்கு ஒரு சில பாதுகாப்பு பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது ஒரு உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். அதன் காரணமாக அவர் பாதுகாப்பு கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது தானே, அதனை ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் தன்னுடைய பாதுகாவலர்களாக கேட்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது மொத்தமாக 163 நபர்களை பாதுகாவலர்களை அவர் கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 15 சமையல்காரர்கள், 6 மருத்துவ அதிகாரிகள், ஒரு கணினி மற்றும் பிரிண்டர் ஆகியவற்றையும் அவர் அங்கே அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு கோரியிருக்கின்றார். ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை அகற்றுவதற்காக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்திருக்கிறது ஒரு சர்ச்சையான விடயமாக பார்க்கப்படுகின்றது மக்கள் மத்தியில். காரணம், அன்ருகுமார் திசுநாயக்க அவர்கள், ஜனாதிபதி அன்ருகுமார் திசுநாயக்க அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை, மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றப் போகின்றாரா, அல்லது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றாரா என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஆகவே இந்த கேள்விகளுக்கான பதில் என்னவாக இருக்கும், அன்ருகுமார் திசுநாயக்க அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றதை கருத்து பதிவுகளை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அதே சமயம் இவ்வாறு இந்த அரசியல்வாதிகளுக்கான அனைத்து சலுகைகளும் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்புக்காக, அவர்களுடைய தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை மீள ஒப்படைக்கும்படியாக அரசாங்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. அதன் பின்னராக அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களும் மீண்டுமாக கொண்டு ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்போர் மீண்டுமாக கொண்டு அவற்றை பாதுகாப்பு அமைச்சிடம் கொடுக்கும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கிட்டத்தட்ட பார்க்க போனால் சுமார் 100 முன்னாள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அவை அனைத்துமே மீண்டுமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வசதிகளும் ரத்தாவதாக அரசாங்க தரப்பு தெரிவித்திருக்கின்றன. அப்படி அவர்களுக்கு ரத்தாகக்கூடிய வசதிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான கொடுப்பனவு,
அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணிக்குழாமிற்கான கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் முத்திரை கட்டணம் போன்ற வசதிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இனி அடுத்த பொது தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது நவம்பர் 14ஆம் தேதிக்கான அந்த தேர்தல் நடைபெற்று முடிந்ததன் பின்னராக மீண்டும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மீண்டுமாக உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கான இந்த சலுகைகள் மீண்டுமாக வழங்கப்படும். அப்படி இல்லை, ஒருவேளை அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் சொன்னது போலவே அவை அனைத்தும் பாதியாக குறைக்கப்படும் என்கின்ற அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமானால் இது அனைத்துமே பாதியாக்கப்படும். ஏனென்றால் இதற்கு முன்னதாகவே இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 85 உறுப்பினர்களுக்கு மேலாக தங்களுடைய ஓய்வூதியத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பாக நான் ஏற்கனவே என்னுடைய காணொலிகளிலே பதிவிட்டிருந்தேன். அந்த வகையில் என்னதான் அவர்களிடமிருந்து இந்த அனைத்து சலுகைகளும் மீளவும் பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் மாதி விலையில் காணப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய அதிகாரப்பூர்வ இல்லங்கள் என்பது தேர்தல் நடைபெறும் தினம் வரையில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தலில் தோல்வியடையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக அதிகாரப்பூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேர்தல் காலம் வரைக்கும் அவர்கள் அந்த உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்த முடியும். அதன் பின்னராக அவர்கள் தேர்தலில் தோற்றால் அவற்றை மீளவுமாக ஒப்படைக்க வேண்டும். ஆகவே இதுதான் அந்த விடயங்கள். அதனை தாண்டி இந்த வடபகுதியில் பெரிய சர்ச்சையாக பார்க்கப்பட்ட அந்த ஒரு விடயத்துக்குள்ளே நாங்கள் செல்லலாம். அதாவது இந்த மது உரிமங்கள் தொடர்பானது, மதுபான சாலைகளினுடைய உரிமங்கள் தொடர்பானது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் இந்த தமிழ் அரசியல்வாதிகளிடையே நிறைய மதுபான சாலைகளுக்கான உரிமங்கள் இருக்கின்றன. அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினூடாக அவர்கள் இவற்றை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனூடாக நிறைய வருமானம் ஈட்டியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து ஒரு விடயம் மக்கள் மத்தியிலே பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே சமயம் அவர்கள் யார் யார் இந்த உரிமங்களை பெற்றுக்கொண்டார்கள், அதனூடாக எவ்வளவு வருமானங்களை ஈட்டினார்கள் என்கின்ற தகவல்கள் அனைத்துமே வெளியாக அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாக இருந்தது. ஆகவே இப்படியான ஒரு விடயம் பேசு பொருளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விடயம் ஒன்றை அந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சட்டவிரோதமாக அதிகளவான மது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் கூற்றுக்கள் பொய்யானவை அப்படின்னு சொல்லி மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் MJ குணசிறி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் அரசாங்கத்திற்கு கொள்கை முடிவிற்கு இணங்க 172 உரிமங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமின்றி வழங்கப்பட்ட இந்த 172 அனுமதி பத்திரங்கள் மூலமாக 2.2 பில்லியன் ரூபாய்கள் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கான வரி நிலுவைகளை நவம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு செய்திதான் அந்த ஒரு விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வெளியான ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இதற்கும் அதில் முற்றுப்புள்ளி வைக்கிறது விதமாகவும் வெளியாக இருந்தேன்னு சொன்னீர்களே, அதுக்கு அந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். அதாவது இங்கே ஆணையாளர் நாயகம் தெரிவித்ததன்படி எந்த அரசியல்வாதிகளும் இந்த ஒரு மதுபான சாலைகளுக்கான உரிமங்களை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிடவில்லை. மாறாக சட்டவிரோதமாக யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலை உரிமங்களான 172 உரிமங்களுக்குள்ளே தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமங்கள் வரலாம், சேர்க்கப்படலாம், இல்லாமலும் போகலாம். அது யாருக்கும் தெரியாது. நிச்சயமாக அந்த பெயர் பட்டியல் வெளியானால் தான் அது யார் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படி என்று கூட நாங்கள் உறுதிப்படுத்த சொல்ல முடியுமே தவிர மற்றபடி எங்களால் வெறுமனே இந்த 172 உரிமங்களுக்குள் அவர்களுடைய இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் மக்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் நிச்சயமாக அரசியல்வாதிகள் விலை போயிருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்றது மட்டும்தானே தவிர வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது. ஆகவே இது எல்லாத்துக்குமே நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்றால் வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொது தேர்தலில் சரியான நபர்களை பாராளுமன்றம் அனுப்பி வைக்கக்கூடியது மட்டும்தான். ஆகவே யார் யாரை தெரிவு செய்ய வேண்டும், யார் யாரை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு உங்கள் கையிலே இருக்கின்றது, அந்த உரிமை உங்கள் கையிலே இருக்கின்றது. ஆகவே சரியானவர்களை தேர்ந்தெடுத்து சரியான நபர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக இந்த உரிமங்களின் ஊடாக இந்த மதுபான சாலை உரிமங்களை வழங்கியது தொடர்பாக என்று சொல்லி ஒரு பத்திரிகையிலே வெளியான ஒரு செய்தி சமூக ஊடகங்களிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி என்பது தெரியாத காரணத்தினால நான் அதனை இந்த காணொலியில் இணைத்துக் கொள்வதை தவிர்க்கின்றேன். மற்றபடியாக அது
உத்தியோகபூர்வமாக வெளியாகின்ற சமயத்தில் நான் அது தொடர்பாக உங்களுக்கு அறிய தருகின்றேன். ஆகவே இந்த ஒரு செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கருத்து பயிர்களை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்லாமல் சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக தொடர்ச்சியாகவும் உங்களால் அனைத்து காணொலிகளையும் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமின்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போட்டுக் கொள்ளுங்கள். இல்லை ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் அவற்றையும் நீங்கள் பதிவேற்ற மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அவை என்னுடைய மனச்சாட்சிக்கு அது சரி என்று படமெடுத்து நான் அவற்றை மாற்றிக்கொள்வேன். மாற்றிக்கொள்வதற்கு தயங்கவும் மாட்டேன். விமர்சனங்களை நானும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அந்த வகையில் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.